சாந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி யார் பத்தினதுன்னா, அது ஒரு ஆண்டர்பிரனர் பத்தினது. அந்த ஆண்டர்பிரனர் யார் அப்படின்னா, அவர் ஒரு விஷுவலி இம்பேர்டு மேன். அந்த விஷுவலி இம்பேர்டு மேன் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அண்ட் அவர்கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம், அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆண்டர்பிரனர் எங்க பிறந்தாரு அப்படின்னா, இந்தியால மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாரு. இந்த விஷுவலி இம்பேர்டு மேன் பலக்கணக்கான விஷுவலி இம்பேர்டு பீப்புள்ஸ்க்கு வேலை கொடுத்திருக்காரு. அதுவும் அவரோட சொந்த பிசினஸ் வழியா. அது எந்த பிசினஸ், என்னது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனா அவரோட பேரை நான் ஃபர்ஸ்டே சொல்ல போறது இல்லை. ஸ்டோரியோட எண்ட்ல நான் அவரோட பேரை கண்டிப்பா சொல்லுவேன். பறக்கும் போதே இவரோட ஐசைட்ல ஒரு ப்ராப்ளத்தோட பறக்கிற இவரு, அவர் வளரும் போதும் நிறைய ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஸ்கூல்ல அவங்க கூட படிக்கிற பசங்களா அவர் கிண்டல் பண்றது, டீச்சர்ஸ் கூட அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கு. இவ்வளோ கிண்டல் கேலி எல்லாமே பண்ணனாலும் அவர் லைஃப்ல அவர் அப்பா கூட நல்லா தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு ஒரு நல்ல வேலையிலயும் இருக்கிறாரு. ஆனா அவரோட 23வது வயசு வரும்போது அவர் அவரோட ஃபுல் ஐசைட்டையும் இழக்கிறாரு. அவர் பார்வையை இழந்தனால அவருக்கு அந்த வேலையும் போகுது. அவருக்கு பார்வை இல்லைன்னா கூட சின்ன வயசுல இருந்து அவர் அம்மா அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அவங்க அம்மா அவர்கிட்ட எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னா, உன்னால மித்தவங்களை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை பார்க்கணும், அந்த அளவுக்கு நீ எதையாச்சும் ஒண்ணு வின் பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கறத அவங்க அம்மா அவர்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வரைக்கும் பிசிக்கலா கஷ்டப்பட்டு இருந்த அவரு அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பே பண்ணி அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு அவங்க அம்மாவையும் ஒரு ஸ்டேஜ்ல இழக்கிறாரு. இது வரைக்கும் பிசிக்கலா சஃபர் ஆகிட்டு இருந்த அவரு இப்ப மென்டலாவும் சஃபர் ஆகிறாரு. ஏன், இப்ப அவங்க அம்மா அவரு கூட இல்லை, ஆனா அவங்க அம்மா சொன்ன வார்த்தை மட்டும் அவரு கூட இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை வச்சுக்கிறாரு. எப்படி இந்த உலகத்தை நம்மளை திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன சின்ன கிளேட் ஆகி செய்யறது, அந்த மாதிரி ஹேண்ட்மேட்ஸ்ல அவர் ஏதாச்சும் செய்யறதே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்கிறாரு. ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு ஒர்க் ஷாப்பே கேள்விப்படுறது. அந்த ஒர்க் ஷாப் எதை பத்தினது அப்படின்னா கேண்டில் மேக்கிங் பத்தினது. ஸோ அங்க போயிட்டு அவர் கேண்டில் மேக் பண்றத இன்னும் நல்லா கத்துக்கிட்டு அவரோட சொந்த கையாலேயே சின்ன சின்னதா கேண்டில்ஸை கிரியேட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாரு. இது அவருக்கு பிடிச்சி செய்யறதுனால டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கேண்டில்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுல புது ஃபிராக்ரன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அது மூலியமா அவரோட கஸ்டமர்ஸ்க்கு அந்த கேண்டில்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி அவரோட கேண்டில் பிஸ்னஸ்ல அவர் எல்லாத்தையும் செஞ்சு வித்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. அது என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம ஏன் மோல்டு வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ மோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செஞ்சு அதுல வர சேவிங்ஸை வச்சு இந்த மோல்டை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் அந்த மாதிரி சேவ் பண்றாரு, ஒரு மோல்டையும் வாங்குறாரு. ஆனா அந்த காசு அவருக்கு சஃபிஷியன்டான்னு கேட்டா சஃபிஷியன்டா இல்லை. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஓகே நம்ம பேங்க்ல போயிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், லோனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேங்கோட வாசலை ஏறி இறங்குறாரு. ஆனா அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரே ஒரு காரணமா அவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா, இவரோட டிசேபிலிட்டியை தான் அவங்க எல்லாருமே ஒரு காரணமா சொல்றாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது தான் இவரோட லவ் ஆஃப் லைஃபையும் இவர் மீட் பண்றாரு.
அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த சன்ரைஸ் ஸ்கேண்டில முன்னாடி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேங்க் லோன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கண்ணில் வந்து ஒரு ஸ்கீம் படுது. அதுதான் நம்ம கவர்மெண்டோட 15,000 லோன் ஸ்கீம். இப்படி அந்த லோன் மூலியமா அவங்க ஓபன் பண்ணதான் நம்ம சன்ரைஸ் கேண்டல்ஸ். அவரை மாதிரி விஷுவலி இம்பார்டு பீப்புள்ஸ இந்த ஒர்க்குக்காக ஹையர் பண்ணி அவங்களுக்கு அது எல்லாத்தையும் அந்த மோல்டிங் ப்ராசஸ் அது எல்லாத்தையும் ப்ராப்பரா சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு அவர் இந்த பிஸ்னஸை இன்னும் வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிஸ்னஸ் அவர் ரன் பண்ணி இந்தியாவில் more than 70 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை 14 ஸ்டேட்ஸுக்கு மேல அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சொன்ன மாதிரி உலகத்தை திரும்பி பார்க்கற வைக்கிற மாதிரி 100+ பாராலிம்பிக்ஸ் மெடல்ஸையும் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் வரைக்கும் அவரோட பிஸ்னஸ்லயும் அவரோட லைஃப்லயும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். இந்த விஷுவலி இம்பேர்ட் ஆண்டர்பிரனரோட பேர் தாங்க டாக்டர் பர்வேஷ் பட்டியா. இந்த விஷுவலி இம்பேர்ட்மெண்ட் பல கணக்கான விஷுவலி இம்பேர்டு பீப்புள்ஸ்க்கு வேலை கொடுத்திருக்காரு. அவரை மாதிரி விஷுவலி இம்பேர்டு பீப்புள்ஸை இந்த ஒர்க்குக்காக ஹையர் பண்ணி அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் அந்த மோல்டிங் ப்ராசஸ் அது எல்லாத்தையும் ப்ராப்பரா சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு அவர் இந்த பிசினஸை இன்னும் வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கதையில இருந்து நம்ம 3 பெரிய விஷயங்களை கத்துக்கலாங்க. அதுல முதல் விஷயம், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அவரோட விஷனே அவர் விட்டு போனாலும் அவரோட விடாமுயற்சி, தெய்வத்தால முடியாத பட்சத்திலும் அவரோட விடாமுயற்சி தான் அவரை இவ்வளவு தொத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அவர்கிட்ட நம்ம எடுத்துக்க போற 2வது பாயிண்ட் என்னன்னா நம்பிக்கை. அவர் எந்த ஒரு இடத்துலயும் அவரோட நம்பிக்கையை எங்கேயுமே விடல. அவளால முடியாத பட்சத்துலயும் அதை நம்பினார். நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவரை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துச்சு. மூணாவது விஷயமா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்.
அவரோட சின்ன மெழுகுத்திரி தானே இது, எங்க நம்ம லைஃப் மாத்திர போகுது அப்படிங்க எடுத்துக்காம, எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை செய்யறதுனால அவர் பெருசா வருவாரோ வரமாட்டாரோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து அதை நம்பினாரு, அதை செஞ்சாரு. அவர் வந்து இது வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு